இன்றைய காலகட்டத்தில் பேசும் பொருளாக இருப்பது இந்த போர் தான். காலநிலை மாற்றம் இவைகள்தான் பெரும்பாலும் செய்தித்தாள்களிலும் நியூஸ் சேனல் எல்லாவற்றிலும் இதுதான். இந்த தொழில்நுட்பத்தை வைத்து பலர் எழுதுகிறார்கள். கோவிலை பற்றி எழுதுகிறார்கள், புராணங்களை பெரிதுபடுத்தி எழுதுகிறார்கள், காணொளிகளை செய்கிறார்கள். ஆனால் பேசும் பொருளாக இருப்பது முக்கியமாக இந்த இரண்டு தான். இப்பொழுது அந்த ரஷ்யா உக்ரைன் போர், அடுத்தபடியாக ஈரானில் சுற்றி இருக்கக்கூடியது போர். பேசும் பொருளாக அதுதான். எந்த செய்தியை எடுத்தாலும் அதுதான் இடம்பெறுகிறது. காலநிலை மாற்றம், இந்த துருவத்தில் இருக்கக்கூடிய பனிக்கட்டிகள் உருவாகி உருகி அது வெள்ளத்தை உருவாக்கும், பல தீவுகளை மூழ்கிவிடும் என்று கணித்து சொல்கிறார்கள். அதையும் நாம் பார்க்கிறோம். அது நடக்கிறது. கோடையிலே மழை பொழிகிறது. பொதுவாக மழைக்காலத்தில்தான் மழை பொழியும். இந்த நவம்பர் டிசம்பர் அப்பொழுதுதான். ஆனால் இப்போ இந்த மாதத்திலே, ஜூலை மாதத்திலே தொடர்ந்து பல இடங்களில் மழை, முக்கியமாக வட மாநிலங்களில் மகாராஷ்டிரா, அஸ்ஸாம், அங்கேதான் அதிகமான மழை, வெள்ளம். இதுபோல் பல இடங்களில், பல நாடுகளில் வெள்ளம். அதே போல் வறட்சி, சாப்பாட்டுக்கே வழி இல்லாத வறட்சி. அதுவும் ஆப்பிரிக்க நாடுகளிலே அங்கே போராட்டம். நீ வலுத்தவனா பெரியவனா, நான் பெரியவனா என்ற வகையில் ஆயுதத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் போராடுகிறார்கள். உகாண்டாவிலே எனக்கு தெரிந்த ஒரு யூடியூபர், பெண் யூடியூபர், அவர்கள் பதிவிட்டு கொண்டே இருக்கிறார்கள். நல்ல செய்திகளை தருகிறார்கள், பலரை ஈர்ப்பதாக இருக்கிறது. இதுபோல உலக விஷயங்கள் நமக்கு இந்த யூடியூப் மூலம்தான் வருகிறது. இன்று நான் செய்தி வாசிப்பது, கேட்டு தெரிந்து கொள்வது எல்லாமே யூடியூப் தான். அதனால்தான் இந்த யூடியூப்பை நான் தேர்ந்தெடுத்து கொண்டு பல விஷயங்களை நான் செய்து வருகிறேன். ஒரு 10,000க்கு மேற்பட்ட காணொளிகளை செய்துள்ளேன். ஷார்ட்ஸ் என்ற அதையும் செய்துள்ளேன், பெரிதாகவும் செய்துள்ளேன். அதில் இது ஒன்றும் சேர்ந்துவிடும். இந்த தலையாய பிரச்சனையாக மக்களுக்கு இருப்பது இந்த காலநிலை மாற்றம். அதை பற்றி பேசுகிறாங்க, எல்லாரும் கூடி பேசுகிறாங்க. ஆனால் நடக்கவில்லை. இந்த கார்பன் உமிழ் அதை குறைக்கிறதுக்கு தான் பேசுகிறாங்க, பேசிக்கிட்டே இருக்காங்க, வருஷம் பேசுகிறாங்க. குறைச்சிதா? இல்லை. இந்த வெளி மண்டலத்தில் அங்கே ஓட்ட போயிட்டுது, அதனால் வெப்பம் அதிகமாக வருது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. வேக்கம், அதை பற்றி பலர் பேசுகிறார்கள். இன்றைக்கி நம்ம எல்லாமே எல்லா பொருள்களையுமே நவீனமாக வைத்து வீட்டில் உபயோகிக்கிறோம். தெர்மாஸ் ஃப்ளாஸ்க், அங்கே வேக்கம் இருக்கிறது, தண்ணீர் சூடாக இருக்கும். நான் தினமும் சுட தண்ணீர் தான் குடிக்கிறேன். அது வள்ளலார் சொன்னது. உடலை நீங்கள் அந்த சூட்டை குறைக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். அவர் ஒரு கடல் மறுப்பாளர் தான், அவர் தெரியாது. ஆனால் அவர் எதை சொல்வார்? அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை என்று தான் சொல்வார். ஜோதியாக சொல்வார். எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு கடைசியாக அவர் சொன்னது அருட்பெருஞ்சோதி. ஜோதி வடிவத்தில் தான் கடவுள் இருக்கிறார். அதனால்தான் என்னவோ சூரிய பகவான் என்றார்கள் அந்த காலத்தில். ஆனால் இப்பொழுது அதை அக்னி நட்சத்திரமாக நாம் தெரிந்து வைத்துள்ளோம். சூரிய பகவான் எல்லாம் போய்விட்டது.
அக்னி நட்சத்திரமாகத்தான் நமக்கு தெரிகிறது. எனவே காலநிலை மாற்றம் அந்த மத்திய கிழக்கு ஆசியாவில் அந்த அரபு நாடுகளில் நடக்கக்கூடிய போர், பதற்றம், சண்டை, உயிரிழப்பு இதுதான் பேசும் பொருளாக இருக்கிறது. பூகம்பம் ஒரு பக்கம். எனவே நண்பர்கள், இது ஒரு பொதுவான விஷயம்தான். ஏதோ அந்த தகவலை வைத்து கொண்டு தான் இந்த காணொளியை செய்கிறேன்.